பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கோடை காலங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவது வழக்கம். அப்போது நகர்ப்புறங்களில் தண்ணீர் தேவையை சமாளிக்க லாரிகளில் தண்ணீர் கொண்டு வந்து எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட்டு தண்ணீர் தேவைகள் சமாளிக்கப்படும். அப்படி லாரிகளில் கொண்டு வரப்படும் நீர் ஆழ்துளை கிணறு தோண்டி அதன் மூலம் தண்ணீர் எடுக்கப்படும். அப்படி ஆழ்துளை கிணறு தோண்டி தண்ணீர் கிடைக்கல என்னாட்டு அந்த கிணற்றை மூடாமல் விட்டு விடுவார்கள். சில நேரங்களில் திறந்து கிடக்கின்ற ஆழ்துளை கிணற்றில் சிறு குழந்தைகள் தவறி விழுந்து விடுவது. அப்படி தவறி விழுந்த குழந்தையை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சுற்றி இருக்கின்ற பொதுமக்கள் கூடி அந்த குழந்தையை எப்படியாவது மீட்டு எடுக்க வேண்டும். இரவு பகல் பாராமல் அதற்கான வேலைகளை சென்றிட்டார்கள். அந்த நேரத்துல குழந்தையை குறிச்சோ குழந்தையின் பெற்றோர்கள் குறித்தோ ஆழ்துளை கிணறு தோண்டியவர்களை குறித்தோ குறை கூறிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். அனைவரின் நோக்கமும் குழந்தையை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதே. அதுபோல இன்றைக்கு பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை தேவன் விடுதலையாக்க வேண்டும். ஊழியருக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய கிறிஸ்தவ உலகமே தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத அவதூறு செய்திகள், ஜான் ஜெபராஜ் குறித்து பொய்யான செய்திகள், அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை பேசி மிகவும் மோசமாக சித்தரித்து வருவது மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. ஊழியம் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது. அந்த ஊழியத்துல ஏதோ தவறு நடந்திருக்கலாம். சிறையிலிருந்து ஜான் ஜெபராஜ் திரும்பியதும் அவர்களை குறித்து பேசலாம், விவாதிக்கலாம். அவர் வெளியே வரவே கூடாது என்பது போல மீடியாக்களில் செய்தி பரப்புவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் தவறு இருக்கும். யாரும் பரிபூரணமானவர்கள் அல்ல என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். தொடர்ந்து ஜான் ஜெபராஜ் அவங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.